வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. அங்கே வந்து டிசம்பர், வெத்தலை, செம்பருத்தி, முருங்கை மரம் நிறைய வச்சுருக்கேன். அவங்க வந்து தண்ணி ஊற்றுவாங்க. நான் செடி நடுறது தான் வேலை. அவங்களே தண்ணி மொண்டு ஊற்றிக்குவாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா இவங்க தான். வாழை மரம் அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து 4 கலர் டிசம்பர் இருக்குது. இது வந்து பால் வெறும் ரோஸ் இது. நல்லா ரோஸ் இது. இதில் வந்து அதோ காட்டுறாங்க பாருங்கள். இந்த அம்மா தான் தண்ணி ஊற்றி அவங்க அந்த செடியெல்லாம் வளர்ப்பாங்க. நான் நட்டு வச்சிட்டேன்னா ரோஸு, பால் ரோஸு, அப்புறம் நல்லா திக்கு ரோஸு, அந்த மாதிரி 3 கலர் இருக்கும் போல இருக்கு. 4ன்னு சொல்லிட்டேன். ப்ளூ கலர் வச்சேன், அது வரவே இல்லை. இப்போது அதை பறிக்கிறாங்க. இது எல்லாமே பூ வந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக ஆயிட்டதுனால ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர், ஜனவரியில் நல்லா பூத்துச்சு. இப்போ வந்து பூ கம்மியாயிடுச்சு. அதனால் இப்போ எடுக்கிறேன். அதில் ஒரு கலர் மட்டும் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அது மட்டும் பூத்துட்ருக்கு. இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் இதில் 4 ஜக்கு 5 ஜக்கு ஒரு செடியிலையும் 4 இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து பால் ரோஸு. இந்த மாதிரி ரோஸு, வெள்ளூர் ரோஸு ஒன்று வந்து திக்கு ரோஸு, ஒன்று வந்து பால் ரோஸு. இது ஒரு ரோஸு. இது வந்து கனகாம்பரம், பெரிய கனகாம்பரம். அந்த மஞ்சள் கனகாம்பரம், கொடி கொடியாக போகிற கனகாம்பரம் ரெண்டுமே வச்சுருக்கேன். நான் தான் கொண்டு போய் நட்டு வச்சுருக்கேன், ஒரு வேர் உற்பத்தி பண்ணி. இப்போ இந்த ரோஸுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோவும் எடுக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. அதனால் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு கிளை தான் 2 கிளை தான் வச்சோம். அது நிறைய ஆயிடுச்சு. அங்கங்கே மழை நாளில், வெயில் நாளில் வந்து காஞ்சி அந்த விதை வந்து வெடித்து விழுந்து முளைக்கும். நாங்கள் அதை அப்படியே சுற்றி மண் கட்டி தண்ணி ஊற்றி விடுவோம். கிளையும் கூட நாங்கள் உடச்சி வைப்போம். இப்போ இந்த ரோஸ் வந்து யாருக்காவது வேணும்னா 3 கலர் இருக்குது. 2 கலர் வந்து வெளிர் ரோஸு, திக்கு ரோஸு. இது வந்து நல்ல சூப்பர் ரோஸ். இது பார்க்குறதுக்கே நல்ல திக்காக இருக்குது. இப்போ இந்த கலரை வந்து பறிக்கிறோம். அந்த ஜக்கில் எப்படியும் 5 ஜக்கு வந்துச்சு. டிசம்பர் கழித்து ஜனவரி ஃபுல்லாக பூத்துச்சு.